அன்சாரிகள் சொல்கிறார்கள் அலியை பார்த்து, பத்ர் போர் முடிந்து விட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆல்ரெடி 26 வயதிற்குள் சென்று விட்டார்கள். அலியை திருமணம் முடிக்காமல் இருக்கிறீர்களே, நீங்கள் மனம் முடியுங்கள். சொல்கிறார்கள், நான் ஒரு ஏழை, எனக்கு யார் பெண் தருவார், நான் எங்கே போய் முடிப்பது என்ற சொல்ல அவருடைய புன்னம்பிக்கை இருங்க. அல்லாஹ் அக்பர். அன்சாரிகள் சொல்கிறார், மணமகன் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு திருமணம் முடிக்க வேண்டும். அப்படியா அலி, என்ன செய்யலாம்? சொன்னா, உங்க மகளை எனக்கு கட்டி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். பாத்திமாவியா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே. சரி, என்ன வச்சிருக்கிற மகளுக்கு? யார சூழலாம், நான் தான் ஃபக்கீராச்சே, உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறேன், நான் எங்க போய் மகளை தேடுறது? சரி, உனக்கு அந்த கேடயம் கொடுத்தனே பத்ர் போர்ல, ஒரு கேடயம், அது இருக்கா? ஆமா இருக்கிற சொல்ல, அதை நான் மகாரா கொடுத்துட்டா செலவழிச்சு பரவாயில்ல, அடுத்த அல்லா கொடுப்பான். அதை போய் மார்க்கெட்ல போய் வித்துட்டு காசு கொண்டு வாங்க. அதை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு ஒரு 400 திர்ஹத்தை கொண்டு வராங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதை வாங்கி மகாரா வாங்கிக்கிட்டு அதுலயே கொஞ்சம் வீட்டு சாமான்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ஆயிஷா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதிரி அலி ஒன்ன பண்ணி பேசுறாரு, அலிக்கு மனம் முடிச்சு கொடுக்கலாம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், இமாம் தபரானி பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, குறைஷிகள்லயே இவரை விட ஃபக்கீர் யாருமே இல்ல. குறைஷிகள்லயே இவரை விட ஃபக்கீர் யாருமே இல்ல. கடைசியில் இவ்வளவு நாளா வச்சு இந்த ஃபக்கீருக்கு தான் கொடுக்க போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாத்திமா, அவரை அல்லாஹ் விரும்புகிறார், அவரை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புகிறார்கள். உடனே பாத்திமா சொன்னாங்க, நானும் விரும்புகிறேன், நான் ஏற்றுக்கொண்டேன் சொல்லிட்டு முடிச்சு பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, நிக்காஹ் செஞ்சு வச்சாங்க, அனுப்பி வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நோ நிச்சயம், நோ சீனி போடுறது, நோ மருதாணி போடுறது, நோ பசம் போடுறது, ஒரு நயா பைசா செலவு கிடையாது. இருந்ததை வச்சு அடுத்த நாள் காலையில அன்சாரிகளை யார் பள்ளி